எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் போகணும், ஏன் நாங்களே ஓனா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு பதில் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபீவர் இல்ல தலைவலியோ வருது அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா பேராசிட்டமால் எடுத்துக்குவோம். ரெண்டாவது நாள் அதே தான் இருக்கா, அப்போ நம்ம ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்குவோம். அந்த டைமுக்கு ஒரு ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அகைன் மறுநாள் அதே சேம் பெயின் வரும். 2 days ஆச்சு நிக்கல அப்படின்னா டாக்டரை வந்து போய் பார்ப்போம். ஸோ அவங்கள்ட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்தோன்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மெடிக்கல்ல கொடுக்குற மாதிரி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீவர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, கோல்டு வந்திருக்கு அப்படின்னா எதனால கோல்டு வந்திருக்கு பார்த்து அதுக்கு அடிஷனல் ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுப்பாங்க. இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டேப்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க வயிறு புண்ணு வராம இருக்கிறதுக்காண்டி அதுக்கான ஒரு மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. அதே மாதிரி 1 day அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 days கெடுங்க, 3 days குறையல அப்படின்னா வந்து பாருங்க அப்படின்றது. இவ்வளவும் செக் பண்ணிட்டு யாரு கொடுக்குறா அப்படின்னா ப்ரொஃபஷனல், தட் இஸ் டாக்டர். அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எப்படி டாக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க, அவங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு 5 years MBBS முடிச்சுட்டு அதுக்கும் மேல பிஜி நீட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு MDA முடிச்சுட்டு அவங்க எப்படி முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்க்கணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்றது கேட்குறோம்ல. ஹெல்த்துக்கு டாக்டர் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி இங்க பேராசிட்டமால் அவன் தலைவலி ஆகட்டும் ஏதோ போடுறோமோ அப்படின்னு அதுக்கான சைட் எஃபெக்ட் எதுவுமே பார்க்கறதில்ல. எது ஒன்னாலும் பேராசிட்டமால் போடுற மாதிரி இங்க சில கஸ்டமர்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுறீங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு அதுக்காண்டி நீங்க வெயிட் பண்றீங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து போடுறதுன்றது என்ன அப்படின்னா பேராசிட்டமால் மாதிரி. அது வந்து ஃபார் டைம் பீயிங் உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும். நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பாஸ்ட் 1 yearல பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து 25லேருந்து 26 அகைன் 23 இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் அதே இது நீங்க உங்களோட பர்சனல் கார்பஸ் ஏற்ற மாதிரி என்ன ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது சூஸ் பண்றதா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதை நாங்கள் சஜஸ்ட் பண்றது. நாங்கள் அப்போ என்ன படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு எடுக்கணும்னாவே கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். 50 marks வந்து கண்டிப்பாக எடுக்கணும். 50 marksன்றது கண்டிப்பாக எடுத்து அது பாஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். இந்த லைசன்ஸ் எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி தான் வந்து எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து நாங்கள் அகைன் எக்ஸாம் எழுதி அந்த லைசன்ஸை வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன் பிட்வீன்ல புது NFO ரிலீஸ் ஆகுது, இல்லை மந்த் ஆன் மந்த் ஃபேக்ட் ஷீட்ல வந்து என்ன வருது எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு மீட்டிங்ஸ் போய் அட்டென்ட் பண்ணுவோம். மீட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அபவுட் த மார்க்கெட் சைக்காலஜி மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரோல் என்ன, யார் அந்த ஃபண்ட் மேனேஜர், ஒரு ஃபண்டு கீழே எவ்வளோ AUM இருக்கு, தட் மீன்ஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்கு, அந்த ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, எவ்வளோ ரேஷியோல வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி டெப்ட் அதர்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் கோல்டு சில்வர், இது ஈக்குவல் ரேஷியோஸ்ல பிரிச்சு நம்ம வந்து என்னென்ன ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ரீவியஸ் சார்ட் வச்சு ஃபியூச்சர்ல ஃபண்ட் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், இது மாதிரி நிறைய வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நாங்க எடுத்துட்டு அங்க கிடைக்கிற இன்புட்ஸ் தான் வச்சு நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் என்ன மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்டே கொடுக்குறோம் அப்படின்னா, மல்டி அசெட் ஃபண்ட்ல என்ன ஈக்விட்டி எவ்வளவு இருக்கு, டெப்ட் எவ்வளவு இருக்கு, இதுல வந்து கோல்டு அண்ட் சில்வர் பார்ட்டிசிபேஷனும் இருக்கு. ஏன்னா இப்போ கோல்டு அண்ட் சில்வரோட ரேலி இருக்கு. அப்புறம் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். மார்க்கெட் சப்போஸ் டவுன் வருதுன்னா ப்ராஃபிட் இருக்கணும். டவுன்ல வரும்போது உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து என்னன்னா ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகும்போது டெப்ட்க்கு மாத்துறதாகட்டும், டெப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹை அக்ரெசிவாக பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபண்ட் இல்லை, எனக்கு மீடியமாக போதும், நான் வந்து ஒரு 5 years or 10 years விடுறேன் அப்படின்ற போதும். என்னைக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் விடும்போது அதுக்கான ரிசல்ட் நல்லாவே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஃபண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே விடுறீங்க அப்படின்னா 1% சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1% சார்ஜஸ் பிடிப்பாங்க.